பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், முன்னாள் பிரதமர்ல இருந்து இந்நாள் பிரதமர்களோட நம்பிக்கை உரியவரான திரு டெல்லி ராஜகோபால் அவர்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஒரு 5 விஷயம் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டுதான் அழைப்பு கொடுத்துருக்கு. ஒண்ணு, இங்க தமிழகத்துல போன தடவை மாதிரி எப்படி நமக்கு நாமே அப்படிங்கிற மாதிரி இப்ப ஓரணையில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பாமகல இப்ப ஏற்பட்டிருக்க அந்த பிளவு பத்தி. மூணாவது, நம்ம RSS தலைவர் அவர்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த பிரியாம்பிள்ல இருக்கிற செகுலரிசம் சோசியலிசம் அதை பத்தி. அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு புதிய பதவி ஏதோ தர போறதா அதை சொல்றது. அஞ்சாவதா லாஸ்டா அமித்ஷா அவர்கள் கொடுத்த பேட்டி, அண்மையில கொடுத்த பேட்டியை பத்தி உங்கள்ட்ட பேசுறாங்க. அதுல முதல் இது இப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் அந்த கேம்பெயினை எப்படி பாக்குறீங்க? பி குருனுடைய நிறுவனர் ஆசிரியர் ஸ்ரீ ஐயர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் எந்த யூடியூப் ஆரம்பிச்சாலும் ஒரு கடவுள் பக்தி பாடல் அல்லது சோஸ்திரம் சொல்லணும்னு சொல்லியிருக்காரு. அதை ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட். அந்த வெளியில பார்த்தா சமீபத்தில் நடந்த முருகன் மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்தில் முருகனுடைய துதி பாடல்கள் அதிகமாகிவிட்டன. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வணங்கி அந்த முருகப்பெருமானை வணங்கி வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி, அதையும் தவிர ஹரே கிருஷ்ண 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 ஹர ஹரே, ஹரே ராம 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 ஹர ஹரே என்று சொல்லி கம்ப ராமாயணத்தில் முதல் பாட்டை பாடினார். ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னதாக அது சரளமாக அவருக்கு தமிழ் வந்தது. பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தமிழ் என்றெல்லாம் அங்கலாய்த்துக் கொள்ளுகிறார்களே, கம்பனிடம் என்ன செய்ய முடியும்? கருணாநிதி ஆகட்டும் அல்லது வேறு யாராகட்டும், ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி அந்த முதல் பாடலை நாம் நினைவு கூர்ந்து, உலகம் யாவையும் தாமிழவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார், அவர் தலைவர் அன்னவர்க்கே எமது சரண் நாங்களே என்று சொன்னார். அதைத்தான் தியானம் செய்து கொண்டு தாங்கள் கேள்வி கேட்டீர்கள். 5 கேள்விகள். அதில் மிக மிக முக்கியமானது ஓரணியில் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது நேற்று முதலமைச்சருடைய வீடியோவையும் பார்த்தேன், முதலமைச்சருடைய கடிதத்தையும் பார்த்தேன். பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நெருங்கி அவருடன் எம்பிக்கள் MLAக்கள் ஐயா கருணாநிதி போன்றவுடன் நெருங்கி பழகியதனுடைய மூலமாக ஒரே ஒரு கருத்து என்ன என்று கேட்டால், ஓரணியில் என்றாலே அதில் ஒரு குழப்பம் இருப்பதாகத்தான் தெரிகிறது. முதல்ல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் MK ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தங்களுடைய கட்சியில் ஃபர்ஸ்ட் ஓரணியை கொண்டு வாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், அந்த கட்சி பிளவுபடாது. முதியவர் சிறுவர் என்ற ஒரு பிளவுபட மாட்டு கருத்து வேறுபாடுகள் வர ஆரம்பித்து விட்டது. ஓரணி என்று சொல்ல பொழுது அவர் யாரை குறிக்கிறார்? உதயநிதி தலைமையில் ஓரணியா அல்லது ராஜாவை வைத்து ஓரணியா? ராஜா ஒரு தலித். தலித் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்காது. தலித் என்றாலே தூர்ப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிராமணர்கள் என்றால் பிடிக்காது, இந்துத்துவல் என்றால் பிடிக்காது. கடைசியில் என்ன பிடிக்கும்? அவங்க குடும்பம் தான். நிதி 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 நல்ல வேலை அண்ணால கலாநிதிக்கும் தயாநிதிக்கும் நல்ல சண்டை வந்துடுச்சு. இனிமேல் அந்த மிந்தியில சண்டை, அதுனா ஓரணியா? இது ஓரணி என்பது எதை சொல்லுகிறார் MK ஸ்டாலின்? அவரே குழப்பத்தில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் கார்த்திக். இருப்பினும் துரைமுருகன் போன்ற சீனியர் தலைவர்கள் திமுகவிலிருந்து ஒதுக்கப்பட்டாலும் மார்கதர்ஷ் மண்டல் என்று எப்படி பாஜகவில் அத்வானியும் வாஜ்பாயும் முரளி மனோகர் ஜோஷி சுரேந்திர சிங் பண்டாரி டாண்டன் போன்றவர்கள் எல்லாம் ஒதுக்கினார்களோ, அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாஜகவை காப்பி அடித்து 2025 ஜூன் மாதத்தில் உதயநிதியை முதல் ஃபர்ஸ்ட் பர்சனா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதில் வெற்றி காண்பது கடினம், தோல்வியைதான் அடைவார்கள். காரணம், திமுக என்பது கொள்கையில் இருந்து விலகிவிட்டது. கொள்கையினுடைய முரண்பாடு அதிகமாக இருக்கிறது என்பதுதான் சொல்ல முடியும். போதாத குறைக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் மிக அழகாக சொன்னார்,
ஓரிரு வாரங்களுக்கு முன்னதாக திமுக என்பது ஒரு கார்ப்பரேட் கட்சி என்று 2025 இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் டாடா, பிர்லா, அதானி, அம்பானி இவங்களெல்லாம் சேர்த்து ஒரு ரூபம் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதான் திமுக. அதை தான் எடப்பாடி சொல்றேன். டிஎம்கே இஸ் கார்ப்பரேட் கட்சி. ஏன் சொன்னா தெரியுமோ? அந்த டாட்டாங்கள்லாம் நம்ம கருணாநிதி ஐயா இருக்கும் பொழுது ராஜாத்தி அம்மாள் மூலமாக, கனிமொழி மூலமாக ரத்தன் டாட்டா ஒரு கடிதம் செய்தி அதுல இதெல்லாம் ஒண்ணு கேட்டாங்க. அது இந்த 2G பிரச்சனை வந்துட்டு அதுலயும் கார்பரேட் ஆயிடுச்சு. பணம் அந்த கலைஞர் டெலிவிஷன் 200 கோடி அது. இந்த ஃப்ராட் இருக்கு பாருங்க, ஏமாத்து வேலை, அதுதான் ஓரணி. அடுத்த கேள்வி கேளுங்க சார். அடுத்தது நம்ம இதே இது பாஜக இப்ப இருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க போறதா முன்னாள் எம்பி திரு தருண் விஜய் அவர் தனது சமூக வலைதளங்கள்ல பகிரப்பட்டாரு. இது உண்மையா? உண்மை உண்மை. ஐயா அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் பாத யாத்திரை மூலமாக தமிழகத்தில் பாஜகவை புத்துணர்ச்சி வருவதற்காக மறுமலர்ச்சி செய்து கொண்டு வந்தார் அந்த கட்சியை. பல கிராமங்களில், பல நகரங்களில் கண்டிப்பாக துரைமுருகன் சொல்லுவது மாதிரி ராட்சச வளர்ச்சி அடைந்து விட்டது பாஜக. அதை நிரூபித்து காண்பித்தால் தனிப்பட்ட முறையில் போட்டி போட்டு சிவிக் எலெக்ஷன்ஸ்ல, பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ்ல பாஜகவினுடைய தலைமை, மத்திய பாஜகவினுடைய தலைமை ஜே.பி. நட்டா அவர்கள் என்னிடமே கூறினார்கள், அமித்ஷா அவர்களும் என்னிடமே கூறினார்கள். இருவரும் சேர்ந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு முக்கிய பதவி தரப்போகிறோம் என்று சொன்னார்கள். 2 மாதம் ஆகிவிட்டது. நைனா நாகேந்திரனை தலைவராக நியமித்து பாஜகவிற்கு தமிழகத்தில். இருப்பினும் கார்த்திக், பாஜக என்பது நீண்ட நாளாக வெயிட் பண்ண வேண்டிய கட்சி. அது அண்ணாமலைக்கு சீனியர் நிறைய பேர் இருக்காங்க. அதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலையுடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆவேசம், ஒரு வேகம் இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. எனினும் அனுராக் தாக்கூர், ரவிசங்கர் பிரசாத் போன்றவர்கள் எல்லாம், ஸ்மிருதி இரானி போதாத குறைக்கு இப்போ ரீசெண்டா பார்க்க போனீங்கன்னா பீகார்ல, மத்திய பிரதேசத்துல, ஏன் சுவேந்து அதிகாரி என்று ஒரு ரீசென்ட்லி இண்டக்டட் டிஎம்சி லீடர் இன்டு பிஜேபி, அவர் மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறார். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தேஜஸ்வி சூரிய அழைக்கிறார். அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் சஞ்சய் பண்டி இருக்கிறார். இதெல்லாம் உதாரணத்திற்கு ஏன் சொல்லுகிறேன் என்றால், பிரகாஷ் ஜாவடேகர் போன்றவர்கள் மிக மூத்த தலைவர்கள் இன்னும் பதவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் மாதிரியோ திமுக மாதிரியோ கிடையாது பாஜக. அது அண்ணாமலைக்கு புரியும். பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதுதான் எங்கிட்ட ஜே.பி. நட்டா அவர்களை சொன்னது. அண்ணாமலைக்கு அவசரம் கூடாது என்று. அது அவசரமா இல்லைன்னா நிச்சயம் he will get a good position. நியூ பிஜேபி பிரசிடென்ட் வந்த பிறகு தான் கிடைக்கும். அது ஏற்கனவே நான் உங்க தொலைக்காட்சியில் சொல்லிவிட்டேன். புது பாஜக அவருடைய ஆபீஸ் பேரர்ஸ்ல பாரதிய யுவ சக்தி மோர்த்தால பிரசிடென்டா கொடுக்குறாங்க. அதுவும் ஜெனரல் செக்ரட்டரி ஈக்குவல் தான். அது இல்லையா? இதுக்கு ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்கலாம், பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு 10-15 நாள் அவருக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்படும். அவரை மத்திய பாஜக மதிக்கிறது. அடுத்தது நம்ம பார்த்திருப்போம், ஒரு சமீப நாட்களுக்கு முன்னாடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாளிதழில் பேட்டி கொடுத்திருந்தார். அது என்னன்னா, மீண்டும் என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது. ஆனா இதுல தெளிவாக எப்பவுமே சொல்றதா, ஆனா இங்க பத்திரிகையில அதை சிண்டு முடிச்சு விடுறாங்க. அதிமுக தான் அதற்கான தலைமை, முதல்வர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தான் அப்படி சொல்லிட்டு தெளிவான அந்த பேட்டி கொடுத்திருந்தார். பட் இங்க ஏடிஎம்கே அடமானம் வச்சிருச்சு பிஜேபி அப்படி சொல்லிட்டு இந்த முருகன் மாநாட்டுல அந்த ஒரு வீடியோ பகிர்ந்ததை வச்சு எதிர்கட்சிகள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க. பட் உறுதியா என்டிஏ ஆட்சின்னு உள்துறை அமைச்சர் சொல்றாங்க. என்ன மாதிரியான வேலைகள் அதிமுகவும் பாஜகவும் செய்ய தொடங்கியிருக்காங்க? திரைமறைவில் பல காட்சிகள் அரங்கேற்றப்படுகின்றன. பிரதி தினம் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பல கோணங்களிலிருந்து அவருக்கு 360 டிகிரிஸ் அவருக்கு பல விஷயங்கள் வருகின்றன, செய்திகள் வருகின்றன. நேற்று முன்தினம் கூட எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் பேசினதாக நான் கேள்விப்படுகிறேன். 27 ஜூன் மாதம். காரணம் என்ன என்று கேட்டால்,
நாம் இருவரும் 29 ஜூன் மாதம் சண்டே ரெக்கார்ட் பண்றோம் இந்த ஷோவை. 2 நாளைக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு. 7ஆம் தேதி முதல் நான் 17 நாட்களுக்கு சுற்றுப்பயணம் செய்ய போகிறேன் என்ற செய்தியும் சொல்லியிருக்கிறார். அன்றுதான் தினத்தந்தி தினமலருக்கு எழுத்து முதல்ல கரஸ்பாண்டன்ஸ் பார்த்து பேசிட்டாங்க. இந்தியில கொஸ்டின் கேட்டாங்க, அது இங்கிலீஷ்ல டைப் அடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த இதுல சொல்லும் பொழுது தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி என்று சொல்லுகிறார். நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம். அந்த கூட்டணி அரசாங்கத்தை வேண்டும் என்று ஐடி செல் ஆஃப் டிஎம்கே காங்கிரஸ் செய்து ஒரு குழப்பத்தை உண்டாக்க பார்த்தார்கள். அதிமுகவில் ஒரு குழப்பம் இல்லை, பாஜகவில் ஒரு குழப்பம் இல்லை. கண்டிப்பாக அதிமுக எப்படி இதை பாருங்க, இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டுக்கு யாருக்கு தலைவர்? செல்வ பெருந்தகையா? அதையும் எந்த தெளிவுக்கான சோரம் போன ஊடகங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இந்த புதிய தலைமுறை தினத்தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7, நியூஸ் 7 இதெல்லாம் இருப்பாங்க. சோரம் போன தொலைக்காட்சிகள். அவர்களுடைய டிஆர்பி என்பது மிகவும் தாழ்மையாக 17-18 போயிடுச்சு அந்த ரேங்கிங்ல. புதிய தலைமுறை அண்ட் தினத்தந்தி தேர்தலுக்கு 2026க்கு அப்புறம் அந்த 2 தேதி மூடணும்னு தினத்தந்தி அலுவலகத்தை சொல்லிவிட்டார்கள் நிருபர்களிடம். பல நிருபர்களையும் டெக்னீஷியன்லாம் தலைப்பு விட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல காரணம் என்ன என்று கேட்டால், சமூக வலைத்தளங்களில் பொதுமக்கள் டிவியினுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். அது யூடியூப்ல போயிட்டாங்க. இல்லாம இப்ப நம்ம 2 பேரும் பேசுறோம், ரொம்ப ஈஸியா பார்த்துட்டு இருக்காங்க. டிவின்னா யாருமே பார்க்கறதுக்கு ஒரே மூஞ்சி, திருப்பி திருப்பி அதே உதயநிதி அவங்க டாபிக் எடுத்துங்க. பாஜக ஒழியணும், அதிமுக ஒழியணும். அது கூட வரங்க ஜால்ரா அடிக்கிறாங்க. ஒருத்தன் சொன்னார் தொங்கு சதைன்னு, தொங்கு சதைன்னு இருக்கு பாருங்க. அவங்க எல்லாம் என்ன ஜால்ரா அடிக்கிற வராங்க பாருங்க. அந்த தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, நியூஸ் 7 டெலிவிஷன்ல எல்லாம் கரெக்டா சொன்னாங்க. அதிமுக காரங்கெல்லாம் அடிச்சு போட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாட்களில் திருச்சி சொல்லுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியினர். புதிய தலைமுறையுடைய ஓனர் SRM காலேஜ் ஓனர், அவர் எப்படி இந்த மாதிரி ராங் நியூஸ் பண்றாரு? இதே தினத்தந்தியினுடைய தொலைக்காட்சிகள் நீ எழுதி வச்சுங்க. எனக்கு தினத்தந்தியில வேற ஒரு டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்னோட. 26 ஜூலைக்கு அப்புறம் எங்க டெலிவிஷன் மூட்டுவாங்க சார். ஏன்னா யூடியூப்ல அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ குறைஞ்சிருச்சு. போய் சொன்னா எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்? எல்லாமே புழுகு மூட்டைகள். தமிழக ஊடகங்கள் சோரம் போகிவிட்டன. அதனால அமித்ஷா சொன்னதை திருத்தி போடுகிறார், திருச்சி போடுறாங்க. அமித்ஷா தினத்தந்தி தினமணிக்கு கொடுத்த, தினமலருக்கு கொடுத்த பேட்டியில் கண்டிப்பாக ஒரு அவர் தமிழகத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருள் அதிகமாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அதை பற்றி விவாதம் கிடையாது. அமித்ஷா தன்னுடைய இன்டர்வியூல நீங்க பாருங்க கார்த்திக், முதலீடு பிரைம் சீஃப் மினிஸ்டர் 3 தடவை 4 தடவை ஃபாரின் போயிட்டு வந்தார் இந்த 4 வருஷத்துல. 40,000 கோடி 50 அந்த தினத்தந்தி பத்திரிகைலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த வெப்சைட்லயே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் செஞ்சீங்கன்னா 5 லட்சம் கோடி. நீங்க வந்ததும் 50,000 ரூபாய், 50,000 கோடி கூட வரல. அமித்ஷா சொன்னது அந்த நிதி வறுமை, அதாவது எப்படி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போது அதை சொல்லுங்க. போதாத குறைக்கு தமிழகத்தில் பைனான்சியல் எமர்ஜென்சி வரக்கூடிய அளவில் நிதி பற்றாக்குறை இருக்கிறது. மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பணங்களை என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதெல்லாம் விட்டாங்க இந்த தொலைக்காட்சிக்காரங்க. ரொம்ப அதாவது இன்டீசென்ட் பிஹேவியர் ஆஃப் தமிழ் டெலிவிஷன்ஸ். அயோக்கித்தனம். ஏதோ ஒரு லைன் இப்போ முருகன் மாநாட்டுல அண்ணாதுரை படத்தையும் ஈவி ராமசுவாமி நாயக்கர் படத்தையும் கருணாநிதி படத்தையும் காமிச்சாங்கன்னு அதை வச்சு 2 நாள் ஓட்டினாங்க. தயாநிதி மாறன் வீட்டில் சண்டை, கலாநிதி மாறன் வீட்டில் சண்டை, ஒரு வார்த்தை கிடையாது. நேற்று 28ஆம் தேதி ஜூன் மாதம் காங்கிரஸ் தலைமை மீறி, காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லாமல், காங்கிரஸ் தலைமையை இருட்டில் வைத்து தன்னுடைய சுய லாபத்திற்காக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அரசியல் காரணமாக திமுக தூதுவராக டாக்டர் ராமதாஸை சந்தித்தாரே, ஏன்? அதை பற்றி தமிழக ஊடகங்கள் பேசுமா? நான் மல்லிகார்ஜுன் கர்கே கேட்டேன், எனக்கு தெரியாது என்று சொன்னார். நான் இன்று பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன்.
முகுல் வாஸ்னிக்க கேட்டேன், நீங்க என்ன அங்க டிஎம்கேல இருந்து வெளில வர போறீங்களா, பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர போறீங்களா? நோ, வி ஆர் வித் டிஎம்கே. கேசி வேணுகோபாலை நான் கேட்டேன், செல்வ பெருந்தகை செய்கிறார், எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. செல்வ பெருந்தகை கெப்ட் சென்ட்ரல் லீடர்ஷிப் இன் டாக். அது என்ன டீசென்ட் பிஹேவியரா இன்டீசென்ட் பிஹேவியரா? தமிழ்ல சொல்ல போனால் அது ஏமாற்றம், தோக்காபாஜி என்று இந்தி சொல்வார்களே, முதுகில் குத்துவது. திமுக சொல்லி போயிருக்கார். ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை ஒரு திமுக ஏஜென்ட் ஆயிட்டாரு. இதையெல்லாம் விவாதிக்கதில்லை. திமுக அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு, அமித்ஷா இதை சொல்லவில்லை, எடப்பாடி பெயர் சொல்லவில்லை, எல்லாம் சொல்றாங்களே தவிர தமிழக ஊடகங்கள் தயவு செய்து திருத்திக் கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகை டாக்டர் ராமதாஸை பார்த்த பிறகு என்ன சொன்னார்கள், யார் சொல்லி அவர் போனாரு, அன்அனௌன்ஸ்டா ஏன் போனாரு, அதெல்லாம் சொல்லணும் இல்லையோ? அதான் கேட்கிறேன். நம்ம உங்களுக்கு ஓப்பனாவே கேட்கிறாரு அன்புமணி ராமதாஸ், திமுக தான் எங்களை பிளவுபடுத்துகிறது என்று. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ நம்ம யாரும். ஸோ தேர்ஃபோர் இதுதான் ஒரு மனத்தில் வரக்கூடிய விசேஷங்கள். போக போக தினமலர் தினத்தந்திக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டியில் பல காரசாரமான விவாதங்கள் செய்யலாம். ஏற்கனவே அது பொதுவெளியில் இருக்கிறது. 8ஆம் தேதி ஜூலை மாதம் தமிழகம் வர இருக்கிறார். அதற்கு முன்னதாக தமிழக தொலைக்காட்சிக்கு அமித்ஷா பேட்டி தரப்போகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அமித்ஷா அலுவலகத்திலிருந்து சில யூடியூப் விட்டு பேச போறான்னு கேள்விப்பட்டேன். இதை வைத்துக் கொண்டு பார்த்தால் அமித்ஷா திரைமறைவில் கண்டிப்பாக ஒரு திமுகவை பதவியிலிருந்து தூக்கி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இறங்கி இருக்கிறார். ஹிந்தியினர் ராஜ்யசபால பேசிச்சு ஓப்பனா பேசினார கார்த்திக். அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போனப்போ டிஎம்கேக்கு உக்காடுக்கே பேங்தூங்கா, ராஜ்யசபால சொன்னது உக்காடுக்கே பேங்தூங்கன்னா வேரோடு பிடுங்கி எறிந்து விடுவேன். அந்த கோபம் இன்னும் இருக்கிறது அமித்ஷாவுக்கு. இந்த சண்டை நீங்க சொல்ற மாதிரி இந்த பாமக நடக்கிற அந்த மோதல் எப்ப தீர்வாகும், அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுக்க போறாங்க? பாமக பிளவுபடும் 2ஆக. அது கருணாநிதியினுடைய மகன் மு.க. ஸ்டாலினால் ஊக்குவிக்கப்பட்டது. கண்டிப்பாக அந்த பிளவு என்பது கூடிய விரைவில் ஆகும் என்று தான் நான் செய்திகள் கிடைக்கின்றன. அன்புமணி ராமதாஸிடம் கட்ட அமைப்பு இருக்கிறது, கட்சி இருக்கிறது. ஐயா ராமதாஸ் அவர்கள் அது வயது காரணமாக 60வது வருடமான திருமண விழாவில் சஷ்டத பூர்த்தி இல்லை, 60th year of celebration marriage, அதுக்கு அன்புமணி ராமதாஸ் போகாது இருந்தது கூட ஒரு என்ன கேள்விக்குறியாகிவிட்டது. இதை வைத்து பார்த்தால் தமிழக அரசியலில் திமுக பலவீனம் அடைந்து திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தின் காரணமாக திமுகவில் பிளவுபடாது. இருந்தாலும் 2026க்கு பிறகு திமுகவில் பல குழப்பங்களை நான் எதிர்பார்க்கிறேன். காரணம், கலாநிதி மாறன் சொன்ன விட மாட்டாரு. கலாநிதி மாறன் கையில பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஸ்டாலின், உதயநிதியை விட்டுறாங்க, கனிமொழிக்கு ஏதோ ரூம் தர்றாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பத்தை காமிக்கிறது. அதை நீங்க பிஎம்கே வச்சு பார்த்தீங்கன்னா யூ கெட் an answer. திமுக இஸ் இன் டோல்ட்ரம்ஸ். மிகவும் மிகவும் பரிதாபமான நிலைக்கிறது திமுக என்பதுதான் வர்ணனை செய்ய முடியும். கார்த்திக், காணொலியில இறுதியான கேள்வியா, இந்த இப்ப எமர்ஜென்சி அப்ப RSS ஓட பொதுச் செயலாளர் திரு ஒசபொலி அவர்கள் அந்த ஒரு இதுல சொல்றப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த செகுலரிசம் சோசியலிசம் அதை நீக்கணும் அப்படிங்கிற ஒரு சொன்னது இப்ப ஒரு பெரிய சர்ச்சையா அரசியல் ரீதியா அது பெரிய பேசப்படுது. தத்தாத்ரேய கோஸ்போலே என்பவர் ஒரு கர்நாடகாக்காரர். நன்றாக RSS கொள்கையை கேஜி சுதர்சனம் காலத்திலிருந்து, அவர் சிறு வயது காலத்திலிருந்து பழக்கப்பட்டவர். RSS அடுத்த மோகன் பாகவத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய அளவில் அவர் உயரத்தில் இருப்பவர். அவர் எந்த கருத்து சொன்னார் என்றால், காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள் எமர்ஜென்சிக்கு. மன்னிப்பு கேட்டது மட்டும் போதாது, ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் மல்லிகார்ஜுன் கர்கேக்கும் அவர் விட்ட ஒரு சவால்,
காரணம் என்ன என்று கேட்டால் அவர் ஒரு கர்நாடகாக்காரன் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு கர்நாடகாக்காரர். அவர் மூலமா தெரிஞ்சிட்டீங்கன்னா தத்தாத்திரேய கோஸ்வாமி சொல்லுவது ஒரே ஒரு வரி, மன்னிப்பு கேட்டதுக்கு சரி. 42nd அமெண்ட்மெண்ட் டியூரிங் எமர்ஜென்சி நாடாளுமன்றத்தில் செக்யூலரிசம் சோசியலிசத்தை ஏன் நுழைச்சிங்கன்னு கேட்கிறார். அதுக்கு மன்னிப்பு கேட்டீங்களான்னு கேட்கிறார். இவங்க அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. நீ செக்யூலரிசத்தை எடுத்துக்கோ வச்சுக்கோ, என்னன்னு ஏன் இதை கொண்டு அம்பேத்கருடைய எண்ண அலைகளுக்கு எதிர்த்து அண்ணா அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில ஓப்பனா சொல்லியிருக்காரு செக்யூலரிசம் வேர்டே வரக்கூடாதுன்னு. அதையெல்லாம் மறுத்து விட்டு ராகுல் காந்தியினுடைய பாட்டி பிரியங்கா ஜாதி நம்ம இந்திரா காந்தி அம்மையார் சோசியலிசத்தை சேர்த்து விட்டாங்க. சொதத்து என்ன அங்க 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க எமர்ஜென்சி சமயத்துல. அது ஒரு ஏமாத்தல் வேலை, ஃப்ராட். அது சோனியா காந்தி செய்தது முழுக்க ஃப்ராட். எப்படி திமுக தமிழ்நாட்டை செய்யறது ஃப்ராட், அது மாதிரி அவங்க பண்ணாங்க. ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். எமர்ஜென்சி ஏமாத்தல் வேலை. என்னுடைய தகப்பனார், மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபத்ரன் சாணக்கியன் என்ற பத்திரிகை நடத்தி வந்தார். அவரை அரசு செய்ய பார்த்தாங்க. ஐயா கருணாநிதி தான் போய் சபாநாயகன் மூலமாக சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க எங்க அப்பா. இந்த சாணக்கியன் பத்திரிகைகள் இது போடக்கூடாது அப்படிதான் சொல்லிட்டு. இது என்ன அயோக்கியத்தனம்? அதை தத்தாத்திரேய கோஸ்வாமி கேள்வி கேட்கிறார். நீ மன்னிப்பு கேட்கும் பொழுது எமர்ஜென்சி காலத்தில் நடந்து தவறு என்பதை நீங்க ஒப்புக்கொள்ளும் பொழுது இந்த கான்ஸ்டிடியூஷன் நீங்க எழுதிருக்கீங்களே செக்யூலரிசம் அண்ட் சோசியலிசம் அதையும் எடுத்துருங்கன்னு சொல்றாரு. காரணம் 1975க்கு முன்னதாக இருந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராமர் படம் இருக்கிறது, கிருஷ்ணர் படம் இருக்கிறது, குருநானக் படம் இருக்கிறது, அனைத்து படங்களும் இருக்கிறது. அதை நாடாளுமன்றத்தில் ஒரிஜினல் காப்பி நான் பார்த்தேன். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் வைத்துக்க யாரோட போய் பார்க்கலாம். பி குரு தமிழ் வியூவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுகிறேன். கார்த்திக், நீங்க ஒரு டெலிகேஷன் மாதிரி கொண்டு வாங்க, ஒரு 20 பேர். அந்த புக்கை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, பாராளுமன்றத்தில் உள்ள வச்சிருக்கு. அதுல ராமர் படம் இருக்கு. சோசியலிசம் எங்க வந்தது? அதை எடுக்கிறேன்னு சொன்னா இப்ப ராகுல் காந்தி கத்துறாரு. ஆக மொத்தம் பாரதிய ஜனதா கட்சி இதில் என்ன அமைப்பில் இருக்கிறது என்று தெரியவில்லை. சிவராஜ் சிங் சௌஹான் ஒரே ஒரு கருத்தை தெரிவித்தார். எனினும் உத்தரப்பிரதேச தேர்தல் பொழுது 2027 கண்டிப்பாக இந்த சோசியலிசம் செக்குலரிசத்தை பற்றி பேசுவார்கள். 2029 ஒரு சூழ்நிலை உருவாக்குவார்கள். அதில் ஒரு வரி சேர்த்து விடுவார்கள். சனாதன தர்மத்தையும் சேர்த்து விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. நீங்க டெலிட் பண்ண வேண்டாம், ஆட் பண்ணலாமோ இல்லையோ. அதுதான் மத்திய பாஜகவினுடைய ஒரு மன எண்ண அலைகள் என்று நான் கேள்விப்பட்டேன் இன்று காலை. அது ஒரு ஸ்கூப் நியூஸ் ஃபார் பி குரு தமிழ் வியூவர்ஸ். தத்தாத்திரேய கோஸ்வாமி சொன்னதை பாஜக கண்டிப்பாக அமல்படுத்தும். அதில் செக்குலரிசம் சோசியலிசம் என்ற இடத்தில் சனாதன தர்மத்தை மதிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சேர்க்க போறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? மெஜாரிட்டி இல்லைன்னுவாங்க. சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட மாட்டேன்னுவாரு இல்லையா? நிதிஷ்குமார் என்ன பண்ணுவார்? இப்ப 2029 தேர்தலில் பாஜகவிற்கு முழுக்குமே யூசிசி மாதிரி, யூனிஃபார்ம் சிவில் கோட் மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுது. காங்கிரஸ் ஏன் அலறுதுங்க? எங்க திமுக எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. டிஎம்சி பதில் சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ ஆக மொத்தம் இறுதி கருத்தாக தத்தாத்திரேய கோஸ்வாமி சொன்னதில் கண்டிப்பாக தம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது. அதைத்தான் மேற்கோள் காட்டி செய்ய இருக்கிறது மத்திய பாஜக என்று சொல்லி கார்த்திக்குடன் என்னுடைய இந்த இதை முடித்துக் கொண்டு அடுத்த பேட்டியில் கண்டிப்பாக பல விஷயங்களை சொல்லுவதில் நான் இன்பமாக ரசிக்கிறேன். அதுவரை எனக்கு விடை தந்து நான் வெற்றி பெற்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ராஜகோபாலன், டெல்லி. உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.